இருக்கேன். சௌக்கியமா இருக்கீங்கல்ல? சௌக்கியம் தானே, அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. என்ன வித்தியாசமா பதில் சொல்றீங்க? ஆமா, எங்க இந்த பக்கம்? தெரிஞ்ச ஒருத்தரை பார்க்க வந்தேன் இந்த ஏரியால. தெரிஞ்சவரா? இந்த ஏரியாவிலையா? யார் அவரு? கஸ்டமர் தான், கடைக்கு வருவாரு, நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாரு. பண விஷயமா பார்க்க வந்தேன். ஏன் பேசலையா? இல்ல ரவி, சரியான இம்சை, கடங்காரன். போனுனாவே தொல்லை தானே. ஏன் அப்படி சொல்றீங்க? எவனா ஒருத்தன் பக்கத்து கடைக்கு ஃபோன் பண்ணி ரவி இருந்தா கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கான். நான் போய் ஃபோன் எடுத்து அலோன்னு சொன்னதும் கட் பண்ணிட்டான். ராஸ்கல், அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். கூப்பிட்டுட்டு கட் பண்றான். பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. அதான் ஒரே டென்ஷனா இருக்கு. ஆனா அந்த நாய் நிச்சயமா எனக்கு தெரிஞ்சவனா தான் இருப்பான். அநேகமா சொந்தக்காரனா கூட இருக்கலாம். ஆனா அவன் மட்டும் யாருன்னு தெரிஞ்சது நடு ரோட்ல வச்சு செருப்பால் அடிப்பேன். கரெக்ட் ரவி, இவங்க எல்லாம் இப்படிதான் பண்ணணும். அப்போதான் அடுத்த தடவை செய்யாம இருப்பாங்க. சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். என்ன? யாரையோ ஒருத்தரை பார்க்க வந்தீங்க. அந்த ஃப்ரெண்டை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போங்களேன். எதுக்கு? நான் இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அவங்க இந்த ஏரியாவில் இருக்கிற 2 பேர்த்தோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. அதான். ஐயோ, அவர் நான் போகும்போதே அவர் காலையிலே வெளியில கிளம்பி போயிட்டாருன்னு சொன்னாங்க. அப்படியே? சரி விடுங்க. சரி, நான் கிளம்புறேன். என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு கிளம்புறேங்கிறீங்க? வீட்டுக்கு வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம்ல? ஐயோ, கடையில் நிறைய வேலை இருக்கு ரவி, இன்னொரு சமயம் வரேன். என்ன செல்வம், ஒரு 10 நிமிஷம் தானே ஆக போகுது, வந்துட்டு போனா என்ன? இல்ல ரவி, நான் நிச்சயமா இன்னொரு சமயம் வரேன். வரேன். லீலா, லீலா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல லீலா. எப்ப இருந்து இப்படி விவஸ்தை கட்டவெல்லாம் மாறின? என்ன சொல்றீங்க? அட போ லீலா, உன்னை பத்தி நான் எவ்வளவு பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். சொதப்பிட்டியே. என்ன சொல்றீங்க? முன்ன பின்ன தெரியாதவங்க வந்தா கூட வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, என்ன சாப்பிடுறீங்க அப்படி இப்படின்னு உபசரிப்போம். ஒரு அறிமுகமான ஆள் வந்திருக்காரு, காஃபி கூட கொடுக்காம அனுப்பியிருக்க. எனக்கு சுத்தமா ஒண்ணும் புரியலங்க. அட என்ன லீலா இப்படி இருக்க? வழியில செல்வத்தை பார்த்தேன். என்ன லீலா, நான் தான் இப்ப செல்வத்தை பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டேன்ல. முன்னாடி தப்பா நினைச்சிட்டு இருந்தேன், அந்த தப்ப நான் உணர்ந்துட்டேன். இப்போ நீ அந்த மாதிரியே இருக்க. செல்வங்க வந்து போனதை பத்தி நான் தப்பாவே எடுத்துக்கல. செல்வம் சொல்லிதான் அவர் வந்ததை பத்தி எனக்கே தெரியும். சரி, அவருங்க எதுக்காக வந்தாரு? என்ன விஷயம் சொல்லு. என்ன லீலா, எதுக்காக இப்படி குழம்புற? சொல்லு. என்ன நீங்க வந்ததுல இருந்து வரிசையா வளரிட்டே இருக்கீங்க? என்னது வளர்றானா? ஆமா, திடீர்னு வந்து செல்வத்தை பத்தி எதுக்கு பேசுறீங்க? அவர் எங்க இங்க வந்தாரு? என்ன சொல்ற நீ? இவ்வளவு நாளா உங்க சந்தேக புத்திய ஒளிச்சு வச்சிருந்தீங்க, இப்ப திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? சும்மாவாச்சும் நூல் விட்டு பார்க்க வேண்டியது. செல்வம் வந்தாரு, பார்த்தேன், அவரே சொன்னாருன்னு அடிச்சு விட்டா நான் எதையாவது பேசுவேன்னு ஆழம் பாக்குறீங்களா? இங்க எந்த நாய் பூனையும் வரல, நான் மட்டும் தான் மேல பார்த்துட்டு வெட்டியா உட்கார்ந்திருக்கேன். என்ன சொல்ற? அப்ப செல்வம் இங்க? இன்னொரு தடவை செல்வம் கில்வம்னு ஏதாவது உளறீங்க, அப்புறம் கெட்ட எரிச்சல் வரும். பகல்லே ஏதாவது கனவு கண்டு உளறீங்களா? மாமா வரட்டும், டாக்டர் கிட்ட போக வேண்டியதுதான், வேற வழியே இல்ல. என்ன லீலா, ஏதாவது தப்பா நினைச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? வழியில செல்வத்தை பார்த்தேன், அதான். சும்மா இங்க கேட்க வேண்டியதானே, செல்வத்துக்கிட்டே கேட்க வேண்டியதானே. அவர் இங்க வந்துட்டு போனதா சொல்லியிருந்தா கூட நீங்க அதை நம்பிட்டு இங்க வந்து கேட்கலாமே. அதுல உங்களுக்கு என்ன வைக்கும்? இல்ல ப்ளீஸ் கோச்சுக்காத.
உங்க மனசு என்ன வேணாலும் அசிங்கமா கற்பனை பண்ணிக்கிட்டோம். அதை என்னால தடுக்க முடியாது. ஆனா ரொம்ப கற்பனை பண்ணிக்காதீங்க. அது உங்களுக்கு தான் கஷ்டம். ரொம்ப அசிங்கம். என்னங்க, ரமேஷ் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு எதுவுமே தெரியலீங்களே. என்ன எங்க முறைக்கிறீங்க? அவன் உங்களுக்கு பிள்ளை தானே. சொல்ல போனா நம்ம வீட்டுக்கு ஒரே ஒரு வாரிசுங்க. அவனை இப்படியே விட்டுடுறதா? ஒரு தகவலும் தெரியலீங்களே. அதுக்கு என்னடி பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? அவன் ஜாதக ராசியான்னுவோ அவனை பத்தி என்ன ஏதுன்னு விசாரிக்க போய் அது காரணமா சிதம்பரம் குடும்பம் இன்னைக்கு சிரமத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. ஒரு பெரிய பிரச்சனையே உருவாயிருக்குடி. நினைச்சாலே வயிற்றுச்சலா இருக்கு. ஏங்க, நீங்க எரிச்சல் படுற விஷயமா? அதையெல்லாம் விட்டுட்டு அவன் எங்க இருக்கா, என்ன பண்றான்னு கொஞ்சம் தேடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்லா இருக்குடி. யாரு எக்கேடு கேட்டா உனக்கு என்ன? உனக்கும் பையன் வேணும், அவ்வளவுதானே. எனக்கு மனசுல அவன் சம்பந்தமான எல்லா விஷயமும் விட்டு போச்சுரி. போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேனோ தெரியல. எல்லா வசதியும் இருந்த என்னடி பிரயோஜனம்? ஒரே ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சோம். ஆனா இன்னைக்கு மாப்பிள்ள கையை இழந்துட்டு வந்து நிக்கிறாரு. அந்த வேதனைய மறக்கலான்னா இவன் ஒண்ணு இல்லாத காரணத்துக்கு நமக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கான். எனக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு நீங்க ஏங்க புலம்புறீங்க? நிலமா அந்த மாதிரி இருக்குடி. இந்த பாரு, என்ன ஏதுன்னு சிதம்பரம் குடும்பத்தை கேட்க போய் தான் இன்னைக்கு அவர் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. ஒன்னு சொல்றேன், நம்மால அந்த சிதம்பரம் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இல்லங்க, மறுபடியும் உன் பிள்ளைய பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அவன் இருந்த நமக்கு தொல்லை, காணாம போய் நமக்கு தொல்லை. பாய்ச்சாம்பாரு நமக்கு ஆம்பளை பிள்ளைய. பா, என்னப்பா நீங்க சரியா சாப்பிடாம எந்திரிச்சு வந்துட்டீங்க? அப்படி என்னதான்ப்பா உங்களுக்கு கவலை? எதைத்தான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கறத விட யாரை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன்னு கேளு. யார? வேற யாரு? என் பொண்ணு படுற கஷ்டத்தெல்லாம் தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு அதை பத்தி சங்கடப்படாம இருக்க முடியுமா? ஏன்பா, கொஞ்ச நேரத்துக்காவது அவங்கவுங்களுக்கு வர கஷ்டத்தை அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும்னு நினைச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா? எப்படிமா இருக்க முடியும்? பெத்தவனாச்சே. பாட்டி இல்ல ஆஸ்பத்திரியில என்ன கூத்து நடந்துச்சுன்னு லீலா பாவம் என்ன தப்பு பண்ணா? விஜய்க்கு பிரசவம், பாவம் அதை பார்க்க வந்தான். அது கூட அந்த ரவி மாப்பிளைக்கு பொறுக்கலையே. வந்து அப்படியே அசிங்கம் பண்ணி விட்டாரு. ஆஸ்பத்திரியிலே அப்படி நடந்துக்கிட்டாரு. வீட்டுல பாவம் அதை என்ன பாடுபடுத்துறாரு. அவன் ஒரு கிறுக்கம்பா. பாவம் லீல தான் அவங்க கிட்ட போய் மாட்டிக்குச்சு. நல்லா சொன்னம்மா. அதனாலதான் எனக்கு அப்பப்போ தோணிக்கிட்டு இருக்கு, அந்த பொண்ணுக்கு அவரை சமாளிக்கிறதே பெரும்பாடா இருக்கு. கையில 2 குழந்தைங்க வேற. பேசாம அவளையும் குழந்தைகளையும் நம்ம வீட்லயே கொண்டாந்து வச்சுக்கலாம் போல இருக்கு. நீங்க இதெல்லாம் கொஞ்சம் நினைக்காம நிம்மதியா கொஞ்ச நேரம் போய் தூங்குங்கப்பா. எப்படிமா எனக்கு தூக்கம் வேணும்? எனக்கு லீலாவை போய் உடனே பார்த்து சமாதானம் சொல்லணும் போல தோணுது. என்ன காரணத்தை சொல்லிட்டு அங்க போய் நிப்பேன்? என்னப்பா பேசுறீங்க நீங்க? பெத்தவங்க தம் பொண்ணை போய் பார்க்கறதுக்கு என்ன காரணத்தை தேடிட்டு போனோம்? பாரு, என் நிலைமைய பாரு. என்ன பண்ணி தொலைக்கிறது? ஏன்பா இப்படி பண்ணா என்ன? விஜய் பையனுக்கு 16வது நாள் பண்ண வேண்டிய புண்ணிய ஸ்நானத்தை 7வது நாள் பண்ணா என்ன? பண்ணலாம், ஆனா அதுக்கு என்ன? அப்பா, ரவி கிறுக்கன்தான். ஆனா அந்த ராஜமா மாதிரி மோசமான ஆள் கிடையாது. நீங்க நம்ம விஜய் பையனுக்கு 7வது நாள் புண்ணிய ஸ்நானம் பண்றோங்கிற விஷயத்த அவங்க வீட்டுல போய் சொல்லி கூப்பிடுங்க. அப்படியே லீலா கிட்ட நல்ல விதமா பேசுங்க. யாருக்கு தெரியும், ரவி கொஞ்சம் மனசு இறங்கி லீலாவையும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்தாலும் வருவார்ல. என்னப்பா சொல்றீங்க? கேட்டு பார்க்கலாம். அண்ணா, இதெல்லாம் நாமளா தீர்மானம் பண்றது இல்லையம்மா. கோபி வீட்டுல கேட்க வேணாமா? அவங்க சம்மதம் வேணாமா? அவங்க கிட்ட சம்மதம் வாங்கிக்கலாம்ப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? நான் போய் கேட்கட்டுமா? கேட்டு பாரு. கொஞ்சம் இருங்க. கோபி, கோபி, டோய். கோபி, உங்க பிள்ளைக்கு 7வது நாளே புண்ணியஸ்தானம் பண்ணோன்னு நான் அப்பெல்லாம் யோசனை பண்ணி வச்சிருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? மாமா சொல்லிட்டாருன்னா அப்புறம் என்ன, அன்னைக்கே வச்சுலாமே. இல்ல, உங்க வீட்டுக்காரங்க சம்மதம் வேணும்ல. இல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. அது கேட்டுக்கலாம், அவங்கள்ட்ட கேட்டுடலாம். ஆனா விசேஷத்தை நடத்துறதுக்கு பெரியவர் ஒருத்தர் சம்மதம் கேட்கணுமே. யார்கிட்ட?
இவர்கிட்டதா? இவருக்கு தானே விசேஷம், இவர்கிட்டே கேட்டுருவோம். ஏங்க உங்களுக்கு 7வது நாள் புண்ணியதானம் வச்சுக்கலாமான்னு தாத்தா கேக்குறாங்க. பதில் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க ஓகேனா எல்லாருக்கும் ஓகே. சிரிக்கிறேன், அப்ப சம்மதம் அர்த்தம். அடடே வாங்க. என்ன செல்வா, இப்போதான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்படியா? வீட்டுக்கு போயிருந்தீங்க? ஆமா, நீங்க இங்க வந்திருக்கிறத சொன்னாங்க. அது லீலா வேலை விஷயமா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் திடீர்னு அர்ஜென்ட்டா இந்த மாதிரி லீலாவோட சர்டிஃபிகேட்ஸ் அப்ளிகேஷன்லாம் வேணும்னு சொல்லிட்டாரு. ஃபோன் ட்ரை பண்ணி பார்த்தா உங்க வீட்டில் ஃபோன் ஒர்க் பண்ணல போல இருக்கு. அதான் நேர்லயே போய் வாங்கிட்டு வந்துடலான்னு போனேன். இதுல அப்ளிகேஷன்லாம் இருக்கு. எல்லாம் சரியா இருக்கா செல்வம்? பர்ஃபெக்டா இருக்கு. வேலை கண்டிப்பா கிடைச்சிரும்ல? கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என் ஃப்ரெண்டு நேத்தா இங்க வந்து சொல்லிட்டு போனாப்ல, எல்லாம் பேசிட்டாரா. அவர் மாமனார் ஃப்ரெண்டு கம்பெனியா, அவர் சொன்னா கிடைக்கும்னு சொல்றாப்ல. மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி செல்வம். சமயத்துல நீ செய்யற இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்ப்பா. என்ன அது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு, இது ரொம்ப சாதாரண விஷயம். இல்ல செல்வம், லீலா படுற கஷ்டத்தை எல்லாம் நான் கிட்டத்துல இருந்து பார்த்தவங்கிற முறையில சொல்றேன். நீ செய்யறது ரொம்ப பெரிய உதவிப்பா. நான் இதையெல்லாம் உடனே அனுப்பிச்சு வச்சிடுறேன். அப்புறம் வேற ஏதாவது தேவைப்படும்? இல்லை இல்லை, இதுவே வெறும் ஃபார்மாலிட்டி தான். போதும் போதும், ஏற்பாடு பண்ணிக்கலாம். நான் வரேம்மா. சரிங்க. பக்கத்துல தான் ஆட்டோ ஸ்டாண்ட், ஆட்டோ பிடிச்சி கொடுக்கவா? இல்ல வேண்டாம், நான் அப்படி போற வழியில ஆட்டோ பிடிச்சிக்கிறேன். எப்படியா பார்த்து முடிச்சிட்டு செல்வம். முடிஞ்ச மாதிரி தான், கவலையப்படாத. நான் வரேன். ஆட்டோ வருங்களா? எங்கேம்மா போகணும்? நெற்குன்ற போகணும். போகலாமா? எவ்வளோங்க? 40 ரூபா வருமா? கொஞ்சம் சீக்கிரமா போங்க. யார் சார்? தங்கச்சி நிர்மலா. ஆட்டோ ஏறி போறா. இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் வாசல்ல நின்று கேட்டிருப்பா போல தோணுது. இல்ல வந்தா ஆபீஸ்க்குள்ள வர வேண்டியதானே, எதுக்கு ஆட்டோ ஏறி போனோம்? அம்மா கிட்ட போய் வத்தி வைக்க போறான்னு தோணுது. நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? இதுனா அவ்வளவு பெரிய பிரச்சனையா? நிச்சயமா சக்தி, இங்க நடந்த விஷயம் லீலாவோட ஹஸ்பண்ட் ரவிக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல. அவர் அளவுல அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அது அப்படியே 1000 கைகால் முளைச்சு அத்தனை பேரையும் பாதிக்கும். புத்திர தாண்டம் ஆடிடுவாங்க. இந்தாங்க. அம்மா, அம்மா. என்ன நிர்மலா, இவ்வளவு வேகமா வர? என் மனசுல இருக்கிற வேகம் இதை விட ஜாஸ்திமா. அது என்னால காட்ட முடியல. என்னடி சொல்ற? பெருசா பீத்திப்பிய ஆம்பளை பிள்ளைங்கள பத்தி இப்ப என்னாச்சு தெரியுமா? உன் மூத்த பிள்ளைய பரவாயில்ல அடிச்சு உன் சின்ன பிள்ளைக்கு. என்னடி, என்ன நடந்துச்சு? என் ரத்தம் கொதிக்குதுமா. செல்வனை என்ன காரியம் பண்ணிருக்கு தெரியுமா? அந்த லீலாவுக்கு ஒரு இடத்துல வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. என்னது, லீலாவுக்கா? ஆமாமா, இப்ப லாரி ஆபீஸ்ல இருந்தா வரேன். அந்த லீலாவோட மாமனாரு சர்டிபிகேட்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு உருகி உருகி தேங்க்ஸ் சொல்றாரு. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அளவே இல்ல. அதான் உன்கிட்ட சொல்லுமேன்னு உடனே ஓடி வந்தேன். அட பாவி பயல. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நீயும் நானும் மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கோம்.
ஆனா மத்தவங்க யாரும் அப்படி இல்ல, வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நாம என்னடி பண்ண முடியும்? நம்ம கிட்ட அந்த பைய பேசுறத வச்சுதானே நம்ம எதையும் நினைக்க முடியும். இவனுங்க இப்படி நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு வெளியில வேற மாதிரி வேஷம் கட்டினா நாம என்னடி பண்ண முடியும்? கடவுளே, அந்த பயலுக்கு ஏதாவது புத்தி கித்தி கெட்டு போச்சான்னு தெரியலையே. அந்த கழுதிக்கு அவனுக்கு என்னடி சம்பந்தம்? சரி, இவன் தான் உலகத்திலேயே பெரிய கர்ணப்பிரபு, உதவி பண்ண பிறந்திருக்கான்னு வச்சுக்கிட்டாலும் அந்த ரவிக்கு எங்கடி போச்சு அறிவு? என்ன நாய பேசுற மாதிரி பேசினா இப்போ நான் பெத்த புள்ள பண்ற உதவி மட்டும் அவனுக்கு இனிக்குதாக்கும். ஏய் நிர்மலா, போன போடுறி அந்த சிடுமுஞ்சு பயலுக்கு. ஏன் புள்ள பண்ற உதவிய எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அவன் ஏத்துக்கிறான்? அவன் பொண்டாட்டிக்கு அவன் வேலை வாங்கி கொடுக்க வேண்டியதானே? போடு. இந்தாமா.